ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தைப்பொங்கலுக்கு எப்படி நான் பொங்கல் வச்சேன்றதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பானையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு, துண்ணூறால் பட்டை போட்டுக்கிட்டு, நடுவில் குங்குமம் வச்சு 2 பானைக்கும் அழகாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் மேலே. எங்கள் வீட்டிலையே காய்ச்ச மஞ்சளை வச்சு பானைக்கு 2 பானைக்கும் கட்டிக்கிட்டேன். அதை 2ஆக பிரித்து சின்ன கிழங்காக எடுத்துக்கணும், அப்போ தான் பானையில் நிற்கும், கீழே விழுந்துடாமல். இப்போது பொங்கலுக்கு தேவையான பால் 2 பானையிலையும் ஒரு அரை லிட்டர் தனித்தனியாக சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் பால் நிறைய போட்டால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இப்போ அந்த பானையை சாமிக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு, சாம்பிராணி போட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. பால் பொங்குற வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். இப்போது பால் நல்லா அழகாக பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே களைஞ்சி வச்சுருக்க அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை பொங்கலுக்கு 1/2 கிலோவும் வெண்பொங்கலுக்கு 1/2 கிலோவும் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு சர்க்கரை பொங்கல் வச்ச பானை தான் பொங்குனுச்சு. அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கிட்டேன். தீயை விட்டுறாமல் நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இனிமேல். அப்போ தான் பொங்கல் தீப்பிடிக்காமல் அழகாக வரும். இப்போ பொங்கல் நல்லா கொதி வந்துருச்சு. தீயை விட்டுறாமல் நல்லா கிண்டி விடணும். இப்போது அரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இனிமேல் நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம் பொறுமையாக. இப்போ நம்ம பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ அரிசிக்கு 400 வெல்லம் போடுவேன். சமமாக சில பேர் போடுவாங்க, நான் 400 வெல்லம் போட்டிருக்கேன். இப்போது ஏலக்காய் 5 எடுத்து தூளாக்கி அதோடு சேர்த்துருக்கேன். இப்போது 2 பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு. நெய் போட்டு முந்திரி பருப்பு போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்த முந்திரியை 2 பொங்கல்லையும் பாதி பாதி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சாமி கும்பிடலாம் எடுத்து வச்சு. அவ்வளோதான். நீங்களும் நல்லா பொங்கல் கொண்டாடு.